வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லெக்சர் ஆன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ வெல்கம் யூ ஆல். ஸோ எல்லாமே வந்து ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் போடலான்னு எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு கொட்டேஷன் எழுதலான்னு இருக்கேன். ஸோ ஆல் இஸ் வெல், ஓகே, ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கே. ஸோ ஏதாவது கெட்டதுனாலும் அது நன்மைக்கேன்னு எடுத்து நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் போகிறோம். அதுக்கு தான் அது. ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் சிஸ்டம். ஓகே, நம்பர் சிஸ்டம்ங்கிறத டாபிக். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம், அப்புறமா வந்து பைனரி நம்பர் சிஸ்டம், அப்புறமா வந்து ஆக்டல் நம்பர் சிஸ்டம், then we have hexadecimal number system. ஓகே, ஸோ இதில் ஒன்று பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஓகே, ஸோ டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ இந்த டெசிமல் இருக்கு இல்லையா, அந்த டெக், டிஇசி அந்த வேர்டு, இது வந்து நீங்கள் சில வேர்ட்ஸில் அதை ஃபியூ லெட்டர்ஸ் இருக்குல்ல, அது டிகேட் அப்படிங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருக்கலாம். டெக்காகன் அப்படிங்கிற வேர்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு டிஇசின்னு வருது. டிகேட் அப்படின்னா என்னென்னா 10 years. ஓகே, 1 டிகேட் அப்படின்னா 10 years. டெக்காகன் அப்படின்னா 10 sided ஃபிகர். 10 sides இருக்கிற ஒரு ஃபிகருக்கு பேர் வந்து டெக்காகன். நம்ம எப்படி ட்ரையாங்கிள் தெரியும், 3 sided, ஸ்கொயருக்கு வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள்லாம் 4 sided, பென்டகன்னா 5 sided, ஹெக்ஸகன்னா 6 sided, டெக்காகன்னா 10 sided. ஸோ இந்த டெக்குங்கிறதுக்கும் 10க்கும் ரிலேஷன் இருக்கு. ஸோ டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா வந்து பேஸ் 10 நம்பர் சிஸ்டம். பேஸ் 10 நம்பர் சிஸ்டம். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பேஸ் 10. ஸோ நம்ம வந்து ஒரு நம்பர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக 5 அப்படின்னு எழுதுறோம்னா கீழே வந்து 10ன்னு எழுதுவோம். அப்படின்னா தான் பேஸ் 10. 7 எழுதினோம்னா பேஸ் 10. ஸோ கீழே வந்து 10 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, அது வந்து பேஸ் 10 இண்டிகேட் பண்ணுறது. நம்ம எழுதலனாலுமே அது பேஸ் 10 தான். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் நம்மலாம் ஹியூமன்ஸ் தானே. ஸோ ஹியூமன்ஸில் எந்த நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க? டெசிமல் நம்பர் சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹியூமன்ஸ் யூஸ் டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஓகே, ஏன் டெசிமல் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், ஏன் பேஸ் 10 நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம்னா we have got 10 fingers. ஸோ நம்ம 10 fingers யூஸ் பண்ணுறோம். பேஸ் 10 நம்பர் சிஸ்டம்லேயும் வந்து 10 digits இருக்கு. 10 digitsனு சொல்லலாம், இல்லைனா 10 symbols அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து ஹியூமன்ஸுக்கு க்ளோஸான நம்பர் சிஸ்டம் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ யார் இந்த 10 digits அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிச்சு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதெல்லாம் தான் இந்த 10 digits. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இந்த நம்பர் சிஸ்டமே டெவலப் ஆயிருக்கு. ஸோ எனி நம்பர் நம்ம எடுத்தோம்னா இந்த 10 digitsை வச்சு தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ வந்து இதில் நம்பர் சிஸ்டமில் எப்படி நம்பர்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 0லேருந்து 9 வரைக்கும் எழுதிட போகிறோம். 0, 1, 2, 3, 4 நம்மளுக்கு தெரிஞ்சது, அது வந்து புதுசு கிடையாது, தெரிஞ்சது தான். இது எதுக்கு எழுதுறேன் அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு பைனரி நம்பர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 0லேருந்து 9 வரைக்கும் எழுதிட்டோம், அடுத்த நம்பர் எழுதணும் இல்லையா. ஸோ அடுத்த நம்பர் என்ன எழுதுவோம், நம்ம யூஸ்வலாக 10ன்னு எழுதுவோம். எப்படி எழுதுகிறோம், திருப்பி இந்த 0 எழுதிக்கிறோம், 0 எழுதி முடிச்சு திருப்பி 0 எழுதிக்கிறோம், ஃப்ரண்ட்ல 1ன்னு போட்டுக்கிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட் எதுவுமே இல்லைன்னா இப்போ 1 போட்டுக்கிறோம். இப்போ 1 மெயின்டைன் பண்ணுறோம், அப்புறம் திருப்பி 1, 1, அப்புறம் 1, 2, 1, 3 இப்படி போயிட்டே இருக்கு. 1, 4, 1, 6, 1, 7, அது 1, 4, 1, 5, 1, 6, 1, 7, 1, 8, 1, 9 வரைக்கும் எழுதிடுவோம். நெக்ஸ்ட் எழுதுறது 9 வந்துடுதுன்னா திருப்பி 0 எழுதிக்கணும். 1 பேஸில் 2ன்னு எழுத போகிறோம். திருப்பி அதே போல் 2, 0, 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 9 வரைக்கும் வரும். 2, 9 வந்ததுக்கப்புறம் என்ன சார், 9க்கு அப்புறம் திருப்பி 0 எழுதுகிறோம், 2க்கு பதிலாக 3ன்னு எழுதுறோம். ஸோ இப்படி போயிட்டே இருக்குமா. அப்புறம் எது வரைக்கும் வரும், 99 வரைக்கும் எழுதிடுவோம். 9க்கு அப்புறம் எழுதுறது திருப்பி 0 எழுதுங்க, இந்த 9க்கு அப்புறம் எழுதலாம், திருப்பி 0 எழுதுங்க, அப்புறம் இங்கே 1ன்னு போட்டுப்போம். ஓகே, அப்புறம் இந்த 1, 0வை மெயின்டைன் பண்ணிப்போம், அப்புறம் 1, 0, 1, 1, 0, 2 இப்படி போகும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பைனரி சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏன் இது நடத்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இந்த வீடியோ இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஹேவ் அ நைஸ் டே, பாய்.